மீன் சந்தையில் 2 இளைஞர்கள் மீன் விற்று கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் மந்தமாகத்தான் வியாபாரம் போய்க் கொண்டிருந்தது. ஒரு இளைஞன் விற்ற மீன் கிலோ 100 ரூபாய். பக்கத்து கடை இளைஞன் விற்ற மீனோ எந்த விதமான மாற்றம் இல்லாத அதே வகை மீனோ எவ்வளவு தெரியுமா? கிலோ 500 ரூபாய். கூவி கூவி விற்று கொண்டிருந்தான். ஒரு வாட்ட சாட்டமான வாடிக்கையாளர் வந்தார். முதல் கடையில் விசாரித்து விட்டு அடுத்த கடையிலும் விசாரித்து விட்டு கேட்டார், அதே மீன் அவரிடம் 100 ரூபாய், உன்னிடம் மட்டும் 500 ரூபாயா? அநியாயமா இருக்கே. ரெண்டும் பார்க்க சாதாரணமாத்தானே இருக்கு. இவன் கொஞ்சமும் அலட்டி கொள்ளவில்லை, அளந்தான். பார்வைக்கு ரெண்டும் ஒரே மீன் மாதிரி தான் சார் இருக்கும். ஆனா இந்த மீன் செம விசேஷமானது. அப்படி என்னையா விசேஷம் உன்னோட மீன்ல? சார், இது ஒரு சிறப்பு வகையான புத்திசாலி மீன். இதை சாப்பிடுபவர்கள் நாளடைவில் புத்திசாலி ஆகி விடுகிறார்கள். அதனால் தான் இவ்வளவு விலை. உண்மையாகவா? என்ன சார் நீங்க, உண்மை இல்லாமலா இங்க இவ்வளவு பெரிய கடையா நான் விரிச்சு வச்சிருக்கேன்? வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார், உங்களுக்கே புரியும். சரி, வாங்கி சாப்பிட்டு தான் பார்ப்போமே முடிவெடுத்தார். சரி, 1 கிலோ கொடு, ட்ரை பண்றேன். அன்றிலிருந்து விடாமல் 2 வாரங்கள் அதே மீனை வாங்கி வாங்கி பொரித்து அவித்து மிளகு போட்டு மிளகாய் போட்டு வாழை இலையில் சுற்றி போட்டு இப்படி வகை வகையாய் தின்று பார்த்து விட்டார். அப்படி ஒன்றும் அவரது புத்திசாலித்தனத்தில் எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தென்படவில்லை. புழங்கி பழகியவரிடமும் அப்படி எந்த முன்னேற்றமும் தன்னிடம் இருப்பதாக யாரும் சொல்லவில்லை. உடனே கடுப்பாகி போய்விட்டார். மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அந்த இளைஞன் மேல் கடுங்கோபமாகி விட்டார். அப்படி என்றால் புத்திசாலி மீன் என்பது எல்லாம் பித்தலாட்டமா? இன்று போய் அவனை என்ன செய்கிறேன் பார், கேட்டு விடுகிறேன் பார். கிளம்பி விட்டார். வழக்கம் போல போனார். ஏப்பா, புத்திசாலி மீன் இருக்கா கேட்டார். ஓ, இருக்கே, உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்கேன் சார். வந்த உடனே எடுத்து வச்சிருக்கேன், இந்த பாருங்க. எடுத்து நிறுத்து கொடுத்தான். வந்ததே பார் கோபம் அவருக்கு. அயோக்கிய பயலே, என்னையவே நீ ஏமாத்த பாக்குறியா? நானும் 2 வாரமா இதை வாங்கி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரியல. ஃப்ராடு. என் எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் உடனே திருப்பி கொடுத்துரு, இல்லாட்டி போலீஸை கூப்பிடுவேன். கத்தி அலறி ஆர்ப்பாட்டம் செய்து நின்றவனிடம் அலட்டிக்காமல் அலறாமல் சொன்னானாம் அந்த புத்திசாலி மீன் இளைஞன். என்ன சார் நீங்க இப்படி கோபமா பேசுறீங்களே? 3 வாரத்துக்கு முன்ன நீங்க இந்த மீனை புத்திசாலி மீனுன்னு நான் சொன்னப்ப நீங்க ஆட்சேபிக்கவே இல்லை. இப்ப பாருங்க, 3 வாரம் சாப்பிட்டு பார்த்தீங்க, இது புத்திசாலி மீன் இல்லைன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம். தொடர்ந்து வாங்கி சாப்பிடுங்க சார், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். எப்படி கதை? உங்களுக்கு இதுவும் புத்திசாலித்தனமா படுதா? ஆமாவா? அப்போ நீங்களும் புத்திசாலித்தனத்துல முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. புசித்தால் வந்து விடுமா புத்திசாலித்தனம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்கிட்ட எதுவும் தெரியாதது மாதிரி கேட்கிறவன் தான் புத்திசாலி. படித்தால் மட்டும் புத்திசாலி இல்லை, அடுத்தவர் மனதை படிக்க தெரிந்தவனே புத்திசாலி. பார்க்க 2 கண்களை கொடுத்திருக்கும் அதே ஆண்டவர் தான் சிலவற்றை பாராதிருக்க 2 இமைகளையும் கொடுத்திருக்கிறார். 2ஐயும் சரியான சமயத்தில் அந்தந்த நேரத்தில் பயன்படுத்துபவரே அதிபுத்திசாலி.